அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 5 ஃபுல்லா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நண்பர் ஒருத்தவங்க கமெண்ட் தெரிவிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் நீங்க போடக்கூடியதுல எல்லாமே கவர் ஆயிருக்கு, கொஞ்சம் புக் பேக்கையும் கவர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 6th மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் 6th ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு 6th இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்ட்ஸ், புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா மொழித்திறன் எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா போட்டுருந்தேன். 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒவ்வொரு லெசனா போடும்போது ஒவ்வொரு செயலும் அந்த செயலுக்கான சொல்லும் பொருளும் அந்த செயலில் இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாமே லைனா உங்களுக்கு கவர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த 6th ஸ்டாண்டர்ட் மட்டும் இப்படி முடிச்சுட்டு ஓவராலா உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோல இந்த தகவலை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் பாருங்க. பாடறிந்து ஒழுகுதல், லெசனுடைய நேம் பாடறிந்து ஒழுகுதல். ஆசார கோவை. ஆசார கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இது பாடல் வரி எப்படி ஆரம்பிச்சு கேட்டீங்கன்னா, நன்றி அறிதல் பொறை உடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு. இதுதான் இந்த பாடல் வரி. இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அதாவது இந்த ஆசார கோவையில 8 கருத்துக்கள் சொல்லுது. என்ன 8 கருத்துக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறர் செய்த உதவியை மறவாதிருக்கணும், பிறர் செய்ய தீமையை பொறுத்து கொள்ளணும், இனிய சொற்களை நாம் பேசுதல் வேண்டும், எல்லா உயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது, கல்வி அறிவு பெற வேண்டும், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்பு உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8மே ஆசார கோவை சொல்லக்கூடிய 8 கருத்துக்கள். ஆசார கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவருடைய ஊர் கயத்தூர். ஆசார கோவை இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசார கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நூல் வகை 11 கீழ்கணக்கு. இது 11 கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது. ஆசார கோவையில மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. ரொம்ப முக்கியம், ஆசார கோவையில மொத்த பாடல்கள் 100, 11 கீழ்கணக்கு வகையை சார்ந்தது. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசிரியர் கயத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்கார். கண்மணியே கண்ணுரங்கு, நந்தவனம் கண் திறந்து நற்றமில் பூ எடுத்து. இந்த பாடல் வரி இது ஒரு வாய்மொழி நாட்டுப்புற பாடல் தான். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், இதுதான் முத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முக்கணி, மா, பலா, வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம். நூல்வெளியை பத்தி பார்க்கலாம். வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுதான் தாலாட்டு பாடல். தாள் அப்படின்னா நாக்கு என்பது பொருள். கேட்டிருக்காங்க குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். தாள் என்பதற்கு தாழ்பால் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. நாக்கு அப்படிங்கறத இதற்கான பொருள். குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். தாலாட்டு அப்ப இது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாள் பிளஸ் ஆட்டு அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் வந்தது. இதுக்கு எப்படி பெயர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு அப்படிங்கிற பெயர் இருந்துச்சு. தமிழர் பெருவிழா. பொங்கல் திருநாளை அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். போகி திருநாள், அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த பாடல் வரி போகி திருநாளை பத்தி சொல்லக்கூடியது. மார்கழி மாதத்துல இறுதி நாள் தான் போகியை கொண்டாடுறோம். இந்த மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வர்ண பகவானை, அதாவது மலைக்கடவுளை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் தை மாதத்தின் முதல் நாள். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது அப்படிங்கிறது பொருள். தை முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாள்ல தான் என்ன தொடங்குது அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாகும். மாடு அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்வம். திருவள்ளுவர் காலம் கிமு 31 பிறந்தவர். திருவள்ளுவருடைய காலம் கிமு 31. மஞ்சு விரட்டு, அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். இதனுடைய வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இதெல்லாமே இந்த ஜல்லிக்கட்டோட வேறு பெயர்கள். அறுவடை திருநாள், இந்த பொங்கலை ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு பெயர்களை சொல்லி அழைக்கிறாங்க. ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம கேலண்டர்லயே பார்த்திருப்போம், மகர சங்கராந்தின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பஞ்சாப் அப்படிங்கிறதுல லோரி, குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படி சொல்லி இந்த பொங்கல் அறுவடை திருநாளை அழைக்கிறாங்க. அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம்.
பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் காலத்துலதான் இந்த மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே உருவாகுச்சு. இவருடைய தந்தை பெயர் வந்து மகேந்திரவர்ம பல்லவர். இந்த நரசிம்மவர்மனுடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இந்த நரசிம்மவர்மன் வந்து மற்போரில் சிறந்து விளங்குறதுனால இவரை மாமல்லன் அப்படின்னு வர சொன்னாங்க. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் அங்க இருக்கக்கூடிய ரதத்தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதை ரத கோவில் என்று அழைக்கிறார்கள். இது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரத கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படிங்கிற பெயர். இதுக்கு வந்து 5 ரதங்கள் இருக்கிறதுனால பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்ட்டு சொல்றோம். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அர்ச்சுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை. அதாவது இங்க வந்து காணக்கூடிய முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடங்கள் கொடுத்திருக்காங்க. ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். அர்ச்சுனன் தபசு சிலைக்கு புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். இந்த மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிற்பக்கலைகள் மொத்தம் 4 வகைகள் உண்டு. குடைவரை கோவில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல் கோயில், புடைப்பு சிற்பங்கள் ஆகும். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் வந்து மாமல்லபுரம். இந்த 4 வகையான கோயில்களும் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமல்லபுரம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இயல் பை இயலா போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு செய்யுள் முடிய அந்த செய்யுளுக்கான சொல்லும் பொருளும் அதுல இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்வர்ட்ஸ் வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்றோம். மொழித்திறன் பயிற்சி, கலை சொற்கள் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்றோம். ஒரு நண்பர் வந்து கேட்டுக்கிட்டாங்க, அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அப்படி செய்யறோம். மயங்கொலிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிஸ்டேக் வரக்கூடியது. இதை நம்ம ப்ரொனன்சியேஷனும் மிஸ்டேக் வரும், எழுத்து எழுதும் போதும் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வரக்கூடியது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா உச்சரிப்புல ஒண்ணு போல இருக்கும். இது வந்து நான் 3 சொல்லி நா, 2 சொல்லி நா, லா, 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 ரா, சின்ன ரா, பெரிய ரா ஆகிய 8 எழுத்துக்களை தான் நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படின்ட்டும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படின்னும், ரகரத்தை அடுத்து வரும் நகரத்தை ரன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இணைந்திருங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்பிசிக்கு நம்ம தமிழுக்கு கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் பண்ணி ஒரு 7 பிடிஎஃப் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம். அது பர்ச்சேஸ் பண்ண வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க அதில் கான்டாக்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் இல்லை, ஒரு 7 பிடிஎஃப் ஜஸ்ட் ருபீஸ் 10 ருபீஸ் தான். அதனால கண்டிப்பா அதுல தமிழ் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட கவர் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.